ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபோன் ஸ்ப்ளைட் டூலை பத்தி தான். இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வழியா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். mkdir ph1 வச்சுக்கலாம். ஏன்னா ph1 கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள போய் இந்த ஃபோல்டர் எதுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, அந்த டூலை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் செட்டப் பண்ண போறேன். அப்பதான் வந்து இந்த ஃபோல்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் இருந்துச்சுன்னா, அது டிலீட் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மிஸ்கான்ஃபிகர் ஆயிடுச்சுனாலோ என்னால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் இதை இன்ஸ்டால் பண்றேன். இப்போ சிடி கொடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ph1க்குள்ள சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. இந்த டைரக்டரிலேருந்து இந்த டைரக்டரிக்குள்ள வாங்கிறதா இதோட மீனிங். இப்போ நான் வந்து இந்த ph1ங்கிற டைரக்டரிக்குள்ள வந்துட்டேன். இப்போ அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணோம். அந்த டூலை இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபைல் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டிவ் ஃபைல் தான் வந்துட்டு ஒரு நிமிஷம். அந்த சப்போர்ட்டிவ் ஃபைல் தான் வந்துட்டு adb. இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சூடோ கொடுத்தா இதை இன்ஸ்டால் பண்ணும். சூடோ apt இன்ஸ்டால் adb. இந்த aptங்கிறது வந்து பிளே ஸ்டோர் மாதிரி. இப்போ நீங்க ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க பிளே ஸ்டோர்லயே இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம். அது மாதிரி தான் இதுவும் ஏபிடி வழியா இந்த adb இன்ஸ்டால் பண்றோம். இப்போ நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்க கொடுத்துருங்க, என்டர் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்போர்ட்டிவ் ஃபைல நம்ம ஏபிடி வழியா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சப்போர்ட்டிவ் ஃபைல் வந்து ஏபிடிக்குள்ள இருக்குங்கிறதுனால. இப்போ இந்த டூல் வந்து ஏபிடிக்குள்ள கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கிட் வழியா எடுக்க போறோம். கிட்டுங்கிற வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ப்ரௌசர் மாதிரி. அடிஷனலா நீங்க ஏதாவது பிளே ஸ்டோர்ல இல்லாத ஆப்ஸ் வந்து நீங்க கிட் இது குரோம்குள்ள போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா ஆண்ட்ராய்டுக்கு, அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இந்த ஏபிடிக்குள்ள இல்லாத ஒரு ஆப்பை கிட் வழியா இன்ஸ்டால் பண்றேன். இந்த இடத்துலயும் வந்து நீங்க சூடோ கொடுத்துருங்க. சூடோ git clone இந்த யூஆர்எல் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். இப்போ என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இன்ஸ்டாலும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோன் ஸ்ப்ளைட்ங்கிறது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ இந்த டூலை வந்து எப்படி ரன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த டூலை எப்படி ரன் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி சிடி கொடுத்து அந்த டூல்குள்ளேயே போயிடலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் எல்எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கும். இந்த ஃபோன் ஸ்ப்ளைட்ங்கிறது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் அதுக்குள்ள அதோட டூல்ஸை வச்சிருக்கும். ரெப்போ மாதிரி. ரெப்போங்கிறது என்னன்னு தெரியலனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் லினக்ஸோட டியூட்டோரியலும் நான் சீக்கிரமாவே மேக் பண்ண பாக்குறேன். ஓகே, ஏன்னா அதுல தான் அதை பத்தி தெளிவா பார்க்க முடியும். சிடி கொடுத்து இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டைப் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்து எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டூலோட எல்லா ஃபைல்ஸும் இதுக்குள்ள இருக்கும், மேட்ச் ஆயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் ஃபைலும் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இதை வந்து pip3 வழியா இன்ஸ்டால் பண்றோம். இது வந்து பைத்தானோட ஒரு லைப்ரரி ஃபைல் மாதிரி. சாரி, ஒரு நிமிஷம், அது காப்பி ஆகல, இருங்க. ஓகே, இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிருங்க. இப்போ இதுவும் நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை தெளிவாக காட்டுறதுக்காக இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கிறேன், இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதை ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா இந்த python3 phonesprite.py. இது ஏன் python3 phonesprite.py போட்டிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ டர்மினலுக்குள்ள வந்துடலாம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணீங்க. இருங்க ஒரே நிமிஷம், மவுஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. அது ஏன் காப்பி ஆகுது? ஷார்ட்கட் கீழே காப்பி ஆகுது, மவுஸ்ல காப்பி ஆகல. இது லினக்ஸ்ல ஒரு பிரச்சனை தான். இருங்க, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல python3ங்கிறது ஏன் கொடுத்துருக்கோம்னா இது வந்து பைத்தானால மேக் பண்ணக்கூடிய ஒரு டூல். பைத்தானால மேக் ஆன டூல் தான் இது. அதை ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து பைத்தான் மாடியூல் தேவை. அதனால python3 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பைத்தானோட ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் .pyல போட்டுனீங்கன்னா தான் அது பைத்தான் வழியா ரன் ஆகும். அதனாலதான் இந்த இடத்துல .py கொடுத்துருக்காங்க. இதே வேற ஏதாவது ஒரு சி லாங்குவேஜ் வச்சு நீங்க ஒரு டூல் மேக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல .c அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மாத்துவீங்க. இப்போ நீங்க என்டர் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த டூல் வந்துருச்சு. இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும்னா ஷோ கனெக்டட் டிவைஸ், அதாவது இந்த டூல் வச்சு நீங்க ஏதாவது கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இதை கொடுத்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குங்கிறத காட்டும். இது இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும்.
அதுக்கு அடுத்தது கனெக்ட் நியூ ஃபோன் டிவைஸ். ஏதாவது புதுசாக ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணீங்கனாலும் அதை வந்து இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷெல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஃபோனோட ஷெல்லை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோனை ஃபுல்லாகவே நீங்கள் டேக் ஓவர் பண்ண மாதிரி தான். ஃபோனோட கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும், மைக் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், டிலீட் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண முடியும். எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு ஆக்சஸ் வச்சு உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆன் ஏபிகே ஆன் ஏ ஃபோன். ஏபிகே ஆன் ஏ ஃபோன் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப், நீங்கள் அன்வான்டாக ஒரு ஆப் அதில் இன்ஸ்டால் பண்ணி விடணும்னாலும் இதை வச்சு இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்க போனை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி தான் நிறைய சைபர் த்ரெட்ஸும் நடக்குது. இப்போ நீங்க பர்சனலா ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ரெக்கார்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன், இல்லைன்னா எல்லாத்துலயும் நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன், வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன், உங்களை த்ரெட்டன் பண்றது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான். அதே மாதிரி அதை ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க மொபைலை ரீஸ்டார்ட்டும் பண்ண முடியும். அடுத்தது இது வந்துட்டு உங்க டிவைஸ் வந்து ஆஃபும் பண்ண முடியும், அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஏதாவது அன்இன்ஸ்டால் பண்றதுனாலும் அந்த ஆக்சஸே அவங்களால பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி. அடுத்ததா வந்துட்டு எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்க போன்ல இருக்குங்கிறத லிஸ்ட்டும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த இதை விட்டு பாருங்க, ஷோ லாக்ஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ உங்க மொபைல்ல வந்துட்டு கால் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, நீங்க லாஸ்டா யார்கிட்ட எல்லாம் பேசிருக்கீங்கிறத பாக்குறீங்களா, அதை வந்து லாக்னு சொல்லுவோம், அந்த மொபைல் லாக்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இதுவும். இது என்ன பண்ணுன்னா, உங்க மொபைல் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆனாலோ இல்ல அன்இன்ஸ்டால் ஆனாலோ இல்ல ஒரு ஃபைல் டெலீட் ஆனாலோ இல்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆனாலோ ஒரு லாகா உங்க மொபைல்ல சேவ் ஆகும். அதுதான் வந்து இந்த இடத்துல லாக். அதை இவங்களால கிளியரும் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஹேக் பண்ணாங்கிறது வந்து ஒரு லாகா உங்க மொபைல்ல சேவ் ஆயிருக்கும். அதை அதை ஃபுல்லாவே கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா இவங்க எப்படி ஹேக் பண்ணாங்கிறது தெரியாது. அது வந்து சைபர் டீமுக்கு ரிஸ்கா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இங்க இது ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த ஆப்பை வந்து அவங்களால ரன்னும் பண்ண வைக்க முடியும். இது எல்லாத்தையுமே இந்த ஒரு டூல் வச்சு பண்ண வைக்க முடியும். இது இத்தனைக்கும் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் மேக் பண்ண டூல். இந்த டூல் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஓகே, இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தது என்ன டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி கிளாஸஸ் வேணும்ங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.